காஞ்சிபுரம் அருகே சித்தேரியில் இளைஞர் மீது திமுக கொடி கட்டிய காரில் வரும் நபர்கள் கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர். அதனை தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சக்திவேல் நம்முடைய இணைப்பில் காத்திருக்கிறார். சக்திவேல், வணக்கம். முழு விவரங்கள். நிச்சயமாக வணக்கம் நவீனா. காஞ்சிபுரம் அடுத்த வெள்ளைக்கேட்டு அருகாமையில் நீலகண்டாபுரம் பகுதியைச் சேர்ந்த பசுபதி என்பவர் தனியார் கல்லூரியில் படித்து வருகிறார். பசுபதியின் தாய்மாமன் காஞ்சிபுரம் அடுத்த சித்தேரி பகுதியில் இருந்து வரும் நிலையில் அப்போது அடிக்கடியாக பசுபதி சென்று வரக்கூடிய நிலையில் சித்தேரி பகுதியைச் சேர்ந்த கங்காதரன் என்பவரது மகள் கார்த்திகா இதுவரை நாளடைவில் அவர்களுக்கு இருவருக்கும் பழக்கம் ஏற்பட்டு காதலாக மாறியுள்ளது. நீண்ட நாட்களாக காதலித்து வந்த இருவருக்கும் திருமணம் செய்து கொள்ள முடிவும் செய்தனர். ஒரு கட்டத்தில் இரு வீட்டாரையும் சம்மதத்திற்கும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் இருவரும் கடந்த 9 மாதங்களுக்கு முன்பு சோளிங்கர் பகுதியில் உள்ள கோயிலுக்கு சென்று திருமணம் செய்து கொண்டனர். திருமணம் நடந்த சில காலங்களிலேயே பசுபதியின் தாயார் இருவரையும் வீட்டிற்கு அழைத்து வந்துள்ளார். தற்போது கார்த்திகா 9 மாத கர்ப்பிணியாக இருந்து வந்துள்ளார். திருமணமான நாளடைவில் பெண் வீட்டாருக்கும் கார்த்திகாவின் தந்தை கங்காதரன் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிக்காத நிலையில் இரு பிரிவினரிடையே வாக்குவாதமும் சலசலப்பும் ஏற்பட்டு வந்துள்ளது. இருவரும் எங்கு சென்றாலும் பெண் வீட்டாரினர் இவர்களது குடும்பத்தினரை தொடர்ந்து அச்சுறுத்தி வருவதாகவும் வீட்டில் தாயிடம் பசுபதி தொடர்ச்சியாக கூறியுள்ளார். இந்நிலையில் கடந்த தினங்களுக்கு முன்பு பசுபதி மனைவியுடன் தாய் மாமன் வீட்டிற்கு சென்ற நிலையில் அதே பகுதியில் இருக்கும் பெண்ணின் தந்தை கங்காதரன் தாய் மாமன் வீட்டிற்கு சென்று மிரட்டலும் விடுத்துள்ளார். மேலும் பெண்ணின் உறவினர் மகனான மாமன் மகன் தினேஷ் என்பவர் அவரது நண்பர்களான துலுக்கா தண்டலம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரின் மகனான திமுக பிரமுகர் நரேஷ் என்பவர் உடன் 10 பேர் கொண்ட கும்பல் திமுக கொடி கட்டிய காரில் சித்தேரி பகுதிக்கு சென்று பசுபதியை கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளனர். தற்போது அந்த சிசிடிவி காட்சிகளும் அங்கு வெளியாகி பதபதைக்க வைத்துள்ளது. பலத்த காயமடைந்த பசுபதியை காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். இந்த சிசிடிவி காட்சிகளை வைத்தும் காவல்துறையினர், அதாவது காஞ்சிபுரம் பாலிசெட்டி காவல் நிலையத்தில் புகாரும் அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அங்கு அந்த புகாரின் மீதான எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி பாதிக்கப்பட்ட நபர்கள் மீதே வழக்கு பதிவு செய்வதாகவும் காஞ்சிபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சண்முகத்திடம் பசுபதியின் தாயாரும் அவரது உறவினர்களும் பசுபதிக்கும் அவர் குடும்பத்தினருக்கும் பாதுகாப்பு வழங்க கோரி மனுவும் அளித்துள்ளனர். இந்நிலையில் கார்த்திகா அவரது தாய் மற்றும் தங்கையுடன் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்றுள்ளார். அதில் தன் கணவரே பசுபதி தன்னை அடித்து துன்புறுத்துவதாகவும் தன் மீது சந்தேகப்படுவதாகவும் தான் கர்ப்பமாக உள்ள நிலையில் அடித்து வரதட்சணை கேட்டு துன்புறுத்துவதாகவும் புகாரும் அளித்துள்ளார். அதன் பின்பு இந்த விசாரணையானது தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் பசுபதி தனது நண்பர்களுடன் மிரட்டுவதாகவும் குறிப்பாக அந்த புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே தனது கணவர் பசுபதியின் மீது காவல் நிலையத்தில் புகார் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். நவீனா, விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.